அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6ஆம் தேதி தமிழ் திரைத்துறை சார்பாக கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் 100 என்ற பாராட்டு விழா முன்னெடுக்கப்பட்டது. அந்த பாராட்டு விழா என்பது வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழா வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியில வந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ரஜினி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, கிட்டத்தட்ட மொத்த இருக்கைகளுமே காலியாக இருந்ததை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மொத்தமாக இந்த ஒரு விழாவிற்கு மக்கள் யாருமே தங்களுடைய ஆதரவை வந்து காட்டல. இன்னும் சொல்லப்போனா அங்க வந்திருந்தவங்கள்ல நிறைய பேர் நாங்க விஜய் எதிர்பார்த்து வந்தோம், அஜித் வருவார்னு எதிர்பார்த்து வந்தோம், ஆனா அவர்கள் வராதது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். தான் உயிரோட இருந்தபோது தனக்குத்தானே நிறைய பாராட்டு விழாக்களை நடத்தி பார்த்து மகிழ்ந்த கருணாநிதி அவர்கள் தான் இறந்த பிறகு தன்னுடைய மகனாலும் பேரனாலும் நடத்தப்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு பாராட்டு விழா இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியில் முடிவடையும் என்பதை வந்து கண்டிப்பாக கருணாநிதியே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு இந்த விழா என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இன்னும் உச்சபட்ச நடிகர்கள் எல்லாருமே வர்றாங்க, அதனால கூட்டம் அதுவே சேர்ந்தோம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே என்னமோ திமுக காரங்க வந்து எப்பவுமே அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணத்திற்கு ஆட்களை திரட்டுவது, குவார்ட்டர் பிரியாணி இப்படி கொடுத்து ஆட்களை கூட்டுற அந்த செயலையும் அவர்கள் செய்யல அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுது. சரி, ஓகே. இந்த ஒரு நிகழ்வுக்கு தற்போது உச்சபட்ச நடிகர்களாக இருக்கக்கூடிய அஜித் மற்றும் விஜய் இவர்கள் இருவருமே வந்து இந்த கலைஞர் 100ங்கிற விழாவில் வந்து கலந்து கொள்ளல. அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய பட ப்ரமோஷனுக்கே வரமாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் அவர் கலைஞர் உயிரோடு இருந்த போதே இது போன்ற விழாக்களுக்கு எங்களை வற்புறுத்தி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் முன்னாடியே சொன்னதையும் நாம பார்த்திருக்கோம். அதனால அஜித் அவர்கள் இதற்கு வராததை வந்து நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்வுக்கு வராததற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் நேரடியாக திமுகவை எதிர்ப்பதை வந்து இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். இத்தனைக்கும் அஜித் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கார், ஆனா விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து கொண்டும் இந்த விழாவை புறக்கணித்திருக்கிறார். நவம்பர் 27 அன்று உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல, மற்ற நடிகர்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஈவன் திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கு கூட வாழ்த்து தெரிவித்த விஜய் அவர்கள் உதயநிதியை திட்டமிட்டே தவிர்த்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிக்காத விஜய் அவர்கள் கனிமொழி அவர்கள் இது பிறந்த நாளுக்கு வந்து போன் பண்ணி கனிமொழிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். இப்ப இதன் மூலமாக விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாகவே காட்டுகிறார். வாரிசு படத்தின் போதும் சரி, அடுத்ததாக வந்த லியோ படத்தின் போதும் சரி, விஜய் அவர்களுக்கு ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அதனால வந்து திமுக வந்து விஜயை எதிர்க்கிறது. அதை புரிந்து கொண்ட விஜய் அவர்கள் இந்த விழாவை புறக்கணித்ததன் மூலமாக நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன், அரசியல் களத்திலும் திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து தயாரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிஞ்சையாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிறத 2 அமைச்சர்கள் வந்து உதயநிதியிடம் தெரிவிக்கிறாங்க. அதை கேட்ட உதயநிதி அவர்கள் எதுவுமே பேசாம நகர்ந்து போயிருக்கார். இந்த விழா வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடிவடைந்ததற்கு காரணம் இவர் விஜய் மற்றும் அஜித் இவர்கள் வராததும் ஒரு காரணம். மேலும் ஆளும் கட்சிக்கு வந்து மக்களிடத்தில் இருக்கின்ற செல்வாக்கு என்பது சரிந்து கொண்டிருப்பதும் ஒரு காரணம். கருணாநிதி அவர் குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் நாம் இந்த விழாவின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஆனா வந்து இது திமுக என்ற கட்சி கலைஞர் அவர்களுக்கு செய்த பாராட்டு விழா அல்ல, அவரை கௌரவிக்கும் விழா அல்ல, அவரை வந்து அசிங்கப்படுத்துற ஒரு மாதிரியான விழாவாகத்தான் இது நடந்திருக்கு. நன்றி.